துணி எடுக்க போறேன்னு போனாலுவே வீட்டுக்கு இன்னும் வர காணோம். ஒரு காப்பி தண்ணி போட்டு தர கூட ஆள் இல்லையே. உன் ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ் தானே அழகா இருந்துச்சு. சீனு போடாத, என் துணி தான் அழகா இருந்துச்சு. யாரு சீன் போடுறா? நீ தான் சீன் போடுறா. எல்லா வீட்டுக்கு வந்ததை சண்டை போட ஆரம்பிக்காதீங்க. போய் இந்த துணியெல்லாம் அங்க எடுத்து கொண்டு போய் வைங்க போங்க. எம்மோ நான் ஒன்னும் சண்டை போடல. உன் மோவதான் என்கிட்ட சண்டைக்கு வரா. பாத்துக்கவள சொல்லி வை. எம்மா லட்சுமி, துணி எடுக்க போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? போயாமலா துணி எடுக்க போறோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே துணி எடுக்க போனோம். அதுக்குள்ள ஏன் இப்படி நிக்கியாரு? இல்லம்மா கேட்டேன். கேப்பிய வீட்டுல சும்மா இருந்தா இப்படிதான் கேட்க தோணும். சரி, எனக்கு ஏதாவது துணி எடுத்துட்டு வந்தியா? ஐயா, இவரு தானே கையில காடை தந்து பிளேட் துணி எடுத்து கொடுன்னு சொன்னாரு. இவருக்கு ஒரு துணியை நம்ம எடுக்கலையே. உங்க அளவுல எங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால உங்களுக்கு நாங்க எடுக்கலையே. ஆமா, இவருக்கு துணி எடுத்து கொடுக்கறதுதான் இப்ப குறைச்சலு. வீட்டுல தண்டமா இருந்துகிட்டு இந்த தண்டப்பணிக்கு கொழுப்ப பத்தியா என்னமோ இவரு சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி துணி எடுத்துட்டு வரலையா எனக்குன்னு கேள்வி வேற கேட்டாரு. ஏலா நில்லுங்களா. லட்சுமி சும்மா எதுவும் கேட்காத பிள்ளைகிட்ட. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம அப்படிதான் பேசும், கண்டுக்காத. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கொழுப்புதான். என்ன பேச்சு பேசியாடுவ? சரி லட்சுமி, எனக்கு கொஞ்சம் காப்பி போட்டு தரியா? கொஞ்சம் காப்பி குடிக்கணும் போல இருக்கு. இந்தா இருங்க, போட்டுட்டு வரேன். மாத்திரையெல்லாம் போட்டியெல்லாம் கரெக்டா? போட்டேன் லட்சுமி. இவரு கெட்ட கெடுக்கு இவருக்கு துணி ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்னு பத்தியா? என்னமோ காசு கொடுத்து வச்சவர் மாதிரி எனக்கு துணி எடுத்துட்டு வரலையாவா? ஆமா, நம்ம அம்மா நமக்கு கஷ்டப்பட்டு எடுத்து தாரா. அவருக்கு ரொம்ப கொழுப்பு தம்பாரா. ஆமா, அவரை பார்த்தாலே கோவமா வருது எனக்கு. உனக்கே இப்படி கோவம் வந்தா அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் பாரு. ஏன் ஜோனி, உன் மூஞ்ச பார்த்துட்டு இந்த மூஞ்செல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வாடி போனாரே, அதை நினைச்சா? இவ சும்மா இருப்பேனே, கோவப்படுத்தாத. சரி, நான் உன்னை கோவப்படுத்தல. கடையில வச்சு நம்ம துணியை போட்டு பார்க்கலாம். இப்ப போட்டு பாப்போமா? சரி. எங்க போனாரு? காணோம்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு இவரு. கவினு, ஏல ஒரு நேரமாவது புருஷனை வாங்க போங்கன்னு சொல்றியா? ஏல வாழ கவினு அவனை இவனை இப்படிதான் கூப்பிடுவியோ? எங்க நமக்குள்ள என்னங்க மரியாதை வேண்டியிருக்கு? ஆமா, இப்ப இப்படி சொல்றது. அப்புறம் நானும் அதே அட்வான்டேஜ் எடுத்து ஏதாவது சொன்னா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உங்க அம்மா இருக்காவல்ல? ஆமா, எங்க அம்மைக்கு என்ன இப்போ? அவி இன்னைக்கு ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்க வெளியில எல்லாரும் போயிருக்காவ. என்னைய ஒரு வார்த்தை கூப்பிடலங்க. அவிய மட்டும் தனியா துணி எடுக்க அவியலுக்கு அவிய பிள்ளைகளுக்கு எல்லாம் போயிருக்காவ. அப்பனா நான் மட்டும் யாரு? என்னைய ஏன் கூப்பிட்டு போல உங்க அம்மா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளா? இவிய மாமியார் மருமவ சண்டையை நம்ம கிட்ட தான் பஞ்சாயத்து பண்ண வருவாவ. எங்க சொல்லுங்க, அவிய மட்டும் துணி எடுக்க போயிருக்காவ. அப்ப நான் யாருன்னு கேட்க அவியலுக்கு. அப்ப நான் யாரோ மூணாவது மனுஷன் தானே, அதனால தானே என்கிட்ட சொல்லாம போயிருக்காவ. துணி எடுக்க போறிய என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா நானும் போயிருப்பேன்ல. எனக்கும் ஒரு 4 துணி எடுத்திருப்பேன்ல ஆடி ஆஃபர்ல. எனக்கு இந்த ஊர்ல யாரை தெரியும் உங்க அம்மையை தவிர? நான் யாரு கூட போய் துணி எடுக்க போவேன்? அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னைய கூட்டு போறேன். ஏன் எங்க அம்மா கூட தான் போவிய? நீங்க தான் கூட்டு போவியல. உங்க அம்மா எப்படி ஒத்தையில துணி எடுக்க போலாம் என்னைய விட்டுட்டு? அவியலுக்கும் தங்கச்சிக்கும் எடுக்க போயிருப்பாவ. இதுல என்ன இருக்கு? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கூட்டு போறேன், எடுத்து தரேன். அப்படியா? சரி, அப்ப என்னைய கூட்டிட்டு போய் நான் என்னென்ன துணி கேட்கணும் எல்லாத்தையும் எடுத்து தந்துருங்க சொல்லிட்டேன். எனக்கு எடுக்க போகும்போது இது எங்க தங்கச்சிக்கு, இது எங்க அம்மைக்குன்னு எடுத்தியன்னு மட்டும் வைங்களாம். அப்பதானே இருக்கு கச்சேரி உங்களுக்கு. இப்பதானே சொன்ன அவியலுக்கு துணி எடுக்க போயிருக்காவன்னு. அவியலுக்கு தான் அவிய எடுத்துக்கிட்டாவல்ல, அப்புறம் எதுக்கு நான் அவியலுக்கு எடுக்க போறேன்? உனக்கு தானே எடுக்கணும். வா போவோம். நீ ரெடியாவும், உனக்கும் பாப்பாக்கும் போய் எடுத்துட்டு வருவோம். இதுல என்ன இருக்கு? இதுக்கு ஏன் கோவமா இருக்கா நீ? எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி என் காதுக்கு வருது, அப்பதான் எனக்கு கோவம் வருது. சரி, இனிமே நான் தான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல, வேற எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கா? அவிய எப்படி என்கிட்ட சொல்லாம போலாம்? மறந்துருப்பாவம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? பாத்துக்கிடுறேன், நானே எதுவும் சொல்ல மாட்டேன் பாருங்க. இனிமேலாம் சொல்லாண்டா, நீ எதுவும் சொல்லாண்டா. வாயை முடிக்கிட்டு இருந்தாலே போதும், என்கிட்ட சண்டை போடாம. 2 பேரும் வாசலுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே. வெளியே உட்கார்ந்து இப்படி கதை பேசிட்டு இருப்பாவ 2 பேரும். வாமா. ஒன்றும் இல்லை, நான் சும்மா இதில் உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். வாங்கத்தே உட்காருங்க. என்னம்மா கை நிறைய பையோட வந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை. என்னவா இருக்கும்? ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க போனேன். அவைய துணியெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வந்து காட்ட வந்திருப்பாவ. பாருங்க என் துணியை பாருங்கன்னு. இல்லை, நான் எங்களுக்கு துணி எடுக்க போனேன்னா அப்படியே உனக்கு என் மகனுக்கு பேத்திக்கெல்லாம் துணி எடுத்துட்டு வந்தேன். அதான் கொண்டு வந்து தரலாமேன்னு வந்தேன். அப்படியா? காட்டுங்க பாப்போம். பாத்தியா எங்க அம்மைய உன் மேல எவ்வளவு பாசன்னு? உனக்கும் சேர்த்து துணி எடுத்துட்டு வந்திருக்காவ. நீ இவ்வளவு நேரம் என்னானே குறை சொன்ன எங்க அம்மைய. துணியெல்லாம் காட்டுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதுலதான் இருக்கும் பாரு. எம்மோ, இவ்வளோ நேரம்ல இவா உங்க அம்மா என்கிட்ட சொல்லாம துணி எடுக்க போயிட்டாவா ஆடி தள்ளுபடிக்குன்னு ஒரே உணவத்தி இப்ப குறை சொல்லிட்டு இருந்தாமோ. இப்ப நீ வந்ததும் துணி எடுத்துட்டு வந்திருக்கானதோ உடனே பல்ல காட்டியா? சும்மா இருங்க, இதெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருப்பீங்களோ?
ஆமா நானே இவளை கூட்டிட்டு போக மறந்துட்டேன். கடையில வச்சுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்தளவு அவளுக்கும் ஒரு துணி எடுத்தேன். எல்லாரும் குரூப் சேலை எடுத்தாவளா, அந்தளவு அவளுக்கும் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். இந்த சேலையத்தே ஆமா இததான் என்னமோ காப்பர் சாரின்னு குரூப் சேலை எடுத்தாவ. இந்த கூழ் ஊத்துவாவள கோயிலுக்கு அதுக்குன்னு. சரியா அதான் உனக்கும் எடுத்துட்டு வந்தேன் சேர்த்தாப்ல. வேற துணிலாம் எடுக்கலாம்னா நான் எடுக்கிறது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதான் சரி அவனையே கூட்டிட்டு போக சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஒன்னையும் சேர்ந்தாப்புல எடுத்து கொடுப்போம் தான் இதை மட்டும் எடுத்துட்டு வந்தேன் உனக்கு. நீ வேணா பிறகு கவினை கூட்டு போய் எடுத்துக்க உனக்கு. சரி தே. இது ஒரு கலர்னு இந்த கலரை போய் குரூப் சேலை எடுத்துட்டு வந்திருக்குது. ஐயோ கருமம். எப்படிமா சேலை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு தே. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கங்க. நானும் நீ என்ன சொல்லுவியோன்னு நினைச்சிட்டே எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி எல்லாரும் கூழுத்துறதுக்கு கோயிலுக்கு போட உடுப்பாவ. அப்ப நீ இந்த துணியை உடுத்துக்க சரியா? சரி தே. இது ஒரு சேலை இது ஒரு கலர் நீ எடுத்துட்டு வந்திருக்கு ஒரு குள்ளச்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.